linguistics lecture நடந்திருக்கிறதுனால we can also take recourse of yesterday's lecture. ஏன்னா என்னுடைய லெக்சர்லயும் நிறைய அங்கங்க linguistics உடைய இம்பாக்ட் தெரிய வருது. So Indian heritage in materials, chemistry and metallurgy and overall engagement with the IKS subjects. இப்போ கடந்த 2 வருஷமா 3 வருஷமா பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து நிறைய இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் ஹேவ் பீன் புட். என்இபி யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. 2020 வெளியிட்ட இந்த பாலிசி டாக்குமெண்ட் அண்ட் 2023 நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், இது ரெண்டுத்துலயும் ஒரு பெரிய வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம்னாக்கா, நம்மளுடைய பாரம்பரிய ஞானத்தை பத்தி ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. அது பேசப்பட்டிருக்கிறது மட்டும் அல்லாமல் எப்படி நம்மளுடைய பாட புத்தகத்தில் அதை நுழைக்க வேண்டும் என்ற ஒரு சர்ச்சையும் அதில் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத பேக்ரவுண்ட்ல வச்சுதான் இப்போ இந்த மாதிரியான நிறைய ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் சரி, இல்ல ஒர்க் ஷாப்ஸும் சரி, தொடர்ந்து பல மாநிலங்கள்ல பல காலேஜஸ்ல நடந்து கொண்டு வந்து இருக்கு. அண்ட் இதனால இப்ப என்ன பயன்கிறது நிறைய பேர் யோசிக்கலாம். நிறைய பேர் அட்டென்ட் பண்றவங்க கூட இது அவங்க காலேஜ்ல இருந்து ஒரு வற்புறுத்துறதுனால அட்டென்ட் பண்ணலாம். இல்ல பெரும்பாலும் இதுல என்னதான் பேச போறாங்க, இல்ல என்னதான் ஒரு புது விஷயம் இருக்குங்கிறது கூட ஆர்வத்துக்காக கூட அட்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு 1.5 மணி நேரம் சேர்ந்து கூடி இருக்கிறதுனால நான் என்னுடைய I request the people, others to mute the mic so that it will not disturb me. Thank you. Even though my topic is this and I'll be speaking on these broad outlines, we must always discuss in our class as well that what is Indian knowledge system? Why do we need to study it? Why do we need to bother about it? Is it something that is got to do with only an extension of history, which we have left long back being a student of science? So on and so forth. இதெல்லாம் சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். வரலாற்றுடைய இன்னொரு பகுதி மாதிரி இந்த ஒரு இந்தியன் நாலேஜ் சிஸ்டமா, அது கட்டாயமாக நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாயிண்ட்ல இருந்து what I would really like to begin thinking and inspiring you to think, or rather urging you to think, is on the concept of scientific temper, where of course science is universal, but is it really the practice of science that is universal? What is reductionist versus a holistic approach? Now, why to know ancient science? I'm sorry for the spelling mistake here. Why to know ancient science in India, particularly metallurgy and chemistry? And what has been the scientific temper? இது பார்த்த பிறகு, then when I get into subject proper, I'll give you some examples. ஒரு மேற்கோளாக ஒரு சர்வே மாதிரி தான் இந்த டாக் இருக்குமே ஒழிய, ஒரு ரெகுலர் கெமிஸ்ட்ரி லெக்சர் மாதிரி இந்த சப்ஜெக்டும் இருக்காது, இந்த லெக்சரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. Had it been an offline lecture, I would have given opportunity for my listeners to respond to this question. But let me try here again. I request either Valarmati madam or Aparna madam, one of you, to moderate this. I want to just get 1 or 2 responses from my audience as to what do they infer or understand by looking at this historical picture. I repeat my question. இந்த படத்தை பார்த்த உடனேயே உங்களுக்கு என்ன ஒரு வரலாற்றுல நடந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது? டெலிஸ்கோப் தெரியறது. ஓகே, அது சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்கள்? They are exploring the skies.
trying to. They are exploring the sky. Galileo, I think that is being portrayed here. Galileo is being portrayed. Galileo எங்க அவர் உட்கார்ந்து இருக்காரா இல்ல பின்னாடி பார்த்துட்டு இருக்காரா இல்ல நின்னுட்டு கையில பேப்பர் வச்சிட்டு இருக்காரா? No, he is standing and explaining things to them. Standing and explaining. Okay, good. அது வரைக்கும் கரெக்ட். Now the other question is, யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு? எக்ஸ்பிளைன் பண்றவங்க அவரை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அத பத்தி ஏதாவது தெரிய வருதா? It is to the fathers of or some Christian religious leaders, and they do not approve him. Wonderful. So that is what my answer is. I was expecting. Thank you, madam. This is the exact portrayal of the famous Inquisition that had happened to Galileo, where his life was in stake. In the Inquisition அப்புறம் அவர் உயிரோடு இருக்கணுமா இல்ல அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுமா என்கிற ஒரு சம்பவம் இது. அப்படியாப்பட்ட ஒரு சீரியஸ்னஸ் இந்த பெயிண்டர் கேப்சர் பண்ணியிருக்காரு. The two people who are seated, you can see their dress colors. It's opulent, bright, shining, which means it is indicative of authority. In this case, definitely the church authority. Priest. The priestly class, whatever. It is authority, highest authority from the church. And Galileo, he is standing quite dynamic, trying to explain, trying to convince. And people at the back, there are 4 or 5 or 6 faces seen. Some are in utter dismay. வியப்பா பாக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறத மாதிரி இருக்கு, காதும் பேசுற மாதிரி இருக்கு. வியப்பு அடைந்த பார்வை அந்த 5 பேருடைய முகத்துல கிளியரா தெரியுது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப வருஷத்து வரைக்கும் 1500 வருஷம் வரைக்கும் அட்லீஸ்ட் church dictated certain things in the society, or for that matter religious body, and in the Western case it has been the church. And then came the Renaissance period where scientific temper was being advocated. அதுக்கு அந்த பேர் Renaissance historyல சொல்லுவோம். In that Renaissance, one of the classical heroes of Renaissance was Galileo. Why? Because he challenged the church's geocentric theory, that is, நம்ம பூலோகந்தா நடுவுல இருக்கு, அதை சுத்தி தான் மற்ற கிரகங்களும் இல்ல சூரியனும் சுத்திண்டு வந்துட்டு இருக்கு. This is a geocentric theory. இது தன்னுடைய கருவி டெலிஸ்கோப் மூலமாகவும் அவருடைய சிந்தனை மூலமாகவும் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இது இப்படி இல்ல, நம்ம அர்த்தத்துல இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியறதே ஒழிய, actually it is sun which is at the center and everything else is revolving around the sun. This is called the heliocentric theory. And this did not go well in the society, because now he's trying to question the authority, and he had logic and facts to back up. And that created problem to the authorities, and that's why they summoned him for this Inquisition. And rest what happened, it's a matter of history, where Galileo had to lose his life. Now, from here it begins the bright period, or the sunrise period, for scientific temper in the Western soil. Okay, keep that in mind. Where in a very cartoon way of depicting how normally it is said that even when you have tons of evidence, you should doubt what you see. That is the accepted definition of science. Whereas religion, இப்போ நம்ம தமிழ்ல ரிலிஜனுடைய மொழிபெயர்ச்சி பண்ணோம்னாக்கா, இதுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா தர்மம், ஆர் பெரும்பாலும் இந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரிலிஜனுக்கு. சமயம். வெரி குட், சமயம். ஆனா சமயத்துக்கும் ரிலிஜனுக்கும் அந்த அளவுக்கு தொடர்பு இல்லை. Religion has to be understood only as religion.
சமயம்ங்கிற வார்த்தை எப்படி வந்ததுங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வரலாறு இருக்கு, that I will not get into. But the point is here, the religion should be understood as religion and not as samayam. How it is defined? That even without a single piece of evidence, believe in what you can't see. So look at the diametrically opposite view and approaches to these two bodies called science and religion. Mind you, all this is happening in the Western soil. I'm just paraphrasing it. That extends to philosophy as well. And இது கலீலியோ காலத்துல மட்டும் முடிகிற ஒரு விஷயம் இல்லை. இது இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னாக்கா there is a big fight that goes on between what are called the creationists and the evolutionists. So this is, as we talk today, there is still tussle going on between them. And if you just go back 100 years back, when quantum mechanics was getting developed, even then, the concept of accepted probability, the fact to accept probability was not very straightforward. 1900 Max Planck constant மூலமா the energy comes in quantization சொன்ன பிறகு அது பெரும்பாலும் உலகம் ஒத்துக்கவே இல்லை. அது ஏன்னா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 250 வருஷம் வரைக்கும் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் மூலமா the deterministic aspect of physics got thoroughly established. அடுத்த கிரகணம் எப்போ வரப்போறது, இதெல்லாம் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு ஈக்குவேஷன் நியூட்டன் மூலமா கொடுத்த பிறகு, which is called determinism, ப்ராபபிலிட்டி என்கிற ஒரு கான்செப்டை ஏத்துக்கிறதுக்கான மனப்பான்மை சொசைட்டிக்கு வர அவ்வளவு சுலபமாக கண்டிப்பா வரல. ஸோ 1900 மேக்ஸ் பிளாங்க் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுக்குறாரு. 5 வருஷம் பிறகு 1905 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட பிளாங்க் கான்ஸ்டன்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஐன்ஸ்டீன் did not discover photoelectric effect. Photoelectric effect was discovered by Henrik Hertz in 1888 or so. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் 17 வருஷம் வரைக்கும் அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்போ இருந்த பிசிக்ஸ்னால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. அதுக்கான ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் எப்போ வருது? 1905 வருது. இது மூலமா வருது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ உடனே ஐன்ஸ்டீன் என்ன பண்றாரு, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு 10 வருஷத்துல அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிடுறது. 1915 the Nobel Prize given to Einstein was not for relativity. It was for explaining photoelectric effect using Planck's constant or using the language of quantum mechanics. அப்படியாப்பட்ட நபர் கூட ப்ராபபிலிட்டி அக்செப்ட் பண்றதுக்கு ஆரம்ப காலத்துல அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் வேடிக்கையா அவர் வந்து அவருடைய ஒரு கொட்டேஷன் இஸ் வெரி ஃபேமஸ், that God does not play dice with human beings. இங்க அவர் காட்னு கருதினது நம்ம தாட் ப்ராசஸ்ல வரக்கூடிய காடோ இல்ல கிறிஸ்டியன் காடோ இல்ல. அவர் வந்து ஒரு சும்மா ஒரு செயல் ஒரு வார்த்தைக்காக காடுன்னு யூஸ் பண்ணியிருக்காரு. பட் என்ன சொல்ல வரேன்னாக்கா, the concept of probability for a person like even Albert Einstein to accept it was very difficult, even though he was one of the founding fathers of quantum mechanics. Why? Because of the dogmatic, deterministic, the dogma for the determinism. And the dogma again comes from that religious kind of mindset that the society there has or had. So இதுக்கெல்லாம் இவ்வளவு வரலாறு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு டாக்மேட்டிக் பேக்ரவுண்ட் மூலமா வரக்கூடிய சொசைட்டியை ஆந்த்ரோபோசென்ட்ரிக் சொசைட்டின்னு சொல்றோம். அண்ட் சொல்றோங்கிறத விட this is what is in we get to see in the action. When the human species considers itself as a supreme, as a most supreme species, positioning itself at the pinnacle of all the creations, with the fact that, or with the belief that all around the human species is for the only exploitation and consumption by the human being themselves. That has led to serious environmental crisis that we are facing today. Now, opposite to that is an ecocentric approach, where the human species considers itself as one tiny, minuscule part and parcel of the entire creation, where it believes that
whatever rights or the benefits it has got, the same rights and benefits are there for all the other species, and there's a coexistence that is being talked about. Today, the United Nations Sustained Development Goal is advocating that on a very serious scale in the entire world, the ecocentric approach. But look at what the reductionist scientific temper of the West has led us to. Okay, so look at this contrast and let's move further. Anyway, I will not bother about this at this point of time, but I had something to say. இப்போ நம்மளுடைய பாஸ்ட் இப்ப இதெல்லாம் எதுக்கு இவ்வளவுலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு எதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன்னா, பெரும்பாலும் ஒரு நரேட்டிவ் என்ன பில்ட் ஆயிருக்குன்னா, கடந்த ஒரு 100 வருஷமா எல்லா இந்தியனுடைய மனதுல என்ன ஒரு விஷயத்த தப்பா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னா, in the field of poetry, in the field of arts, and perhaps in the field of mathematics and astronomy, there was some intellectual work done in the past. Otherwise, there was absolutely no scientific temper in the past. இப்படியான ஒரு கருத்து தான் பெரும்பாலும் இந்தியர்களுடைய மனசுல புகுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு there are a lot of other examples. There is one, for instance, you take up, அதுதான் இந்த டெக்ஸ்டுடைய எக்ஸாம்பிள். இது என்னன்னா, இது வந்து ஒரு தமிழ் நூல் தான். அதனுடைய பெயர் வந்து வீமேஸ்வரம் உள்ளமுடையான். இதுல ஒரு பகுதியை மட்டும் நான் இங்க காமிக்கிறேன். வித்யாரம்பம்ங்கிற ஒரு அத்தியாயம் இது. அதுல என்ன போட்டிருக்காங்க, கருஞாயிறு வேதியர் திங்கள், பெண்டக்க வேந்தர் செவ்வாய், சனிசூத்திரர், பாருமுன் சவுளம், so on and so forth it goes on. இந்த வித்யாரம்பம் அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சமுதாயத்தில் இருக்கிற அந்தந்த வர்க்கங்கள் வந்து என்னைக்கு அவர்களுடைய வித்யாரம்பம் என்றால் படிக்கிற ஒரு விஷயத்தை என்னைக்கு ஆரம்பிக்கலாம், குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்த டே இஸ் அ ஐடியல் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் குரூப்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. கிளியரா போட்டிருக்கு. நவ் நீங்க தமிழ் ஆடியன்ஸுங்கிறதுனால நான் இதை வந்து ஒரு விஸ்தாரமா கூட இதுல பேசுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. I want one or two of you in the audience to guess இந்த நூல் எப்போ எழுதப்பட்டிருக்கலாம். இங்க 1933 இருக்கு. அது பதிப்பகம் ஆன ஆண்டு மார்கலிங்க ஜோதிஷர் மூலமா இது பிரஸ் ஆன இயர், but that is not the year in which this text was composed. I want you to make a guess when this text would have got composed. I want at least one or two answers. Give me some answer. Make a rough guess. The style of the language is more of ancient because it is the Chayyul Nada, it is there. Correct. At least 100 years before. ஒரு எனக்கு டேட் ரேஞ்ச் சொன்னீங்கன்னா 1800 ஆண்டுல இருக்கலாமா இது? இந்த செய்யுள் நடைய வச்சு ஒரு மேடம் சொன்னீங்களே, அவங்கள்ட்டே கேக்குறேன், தோராயமா இதுக்கு எந்த ஒரு கிபி கிமு எந்த ஒரு இதை நீங்க பிக்ஸ் பண்ணுவீங்க? 1800 கிபி or definitely it will be before 100 to 150 years, sir, because the style of the language. 1700 to 1800? Yes. Okay, very good. I need one more guess by somebody else. Make a guess. Give me a rough ballpark figure for the composition time of this text.